எல்லாமே சந்தோஷம் தான். ஜாதகமும் ஓகே ஆயிடுச்சு. ஆனா மாப்பிள்ள தான் என்ன வேலை பாக்குறான்னு தெரியல. அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் தான் பண்றாப்ல, டைமிங்கே கிடைக்காது. அது தெரியுது. கார்ல போறாரு, அப்படின்னு வெளிநாடுலாம் கூட போயிட்டு வராரு. ஆனா என்ன வேலை பாக்குறாருன்னா தெரியல. சம்பந்தி அதான் சொல்றேனே, பெரிய பெரிய பிசினஸ் பண்றாருன்னு. அப்படி இல்ல சம்பந்தி, இப்ப எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிசினஸ்க்கு என்னன்னு பேருன்னு தெரியும்ல. இப்ப என் பொண்ணு எடுத்துக்கிட்டா ஐடி கம்பெனில வேலை பாக்குறா. அதே மாதிரி என்ன வேலை பாக்குறான்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நம்ம முடிவு பண்ண முடியும். அதான் சொல்றேனே, பெரிய பெரிய பிசினஸ் பண்றாருன்னு. எல்லாருமே பிசினஸ் தான் பண்றாங்க. அந்தந்த பிசினஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. அதை சொல்லாம பிசினஸ் தான் என்ன தெரியும். இந்த வேலை பாக்குறான்னு சொல்லணும். ட்ரெஸ் கடை வச்சிருக்காப்லையா, இல்ல சலூன் கடை வச்சிருக்காப்லையா, இல்ல அரசியல்ல இருக்காப்லையா, இல்ல அரிசி கடை வச்சிருக்காப்லையா, இல்ல ஒயின் ஷாப் தான் வச்சிருக்காப்லையா, அந்த மாதிரி சொன்னா தானே தெரியும். இது ஒயின் ஷாப்பா? யோ ஏந்தியா, இனிமே என் பொண்ணு உனக்கு கிடையாது. இனிமே என் பையன் உனக்கு கிடையாது. நான் உன் பையனை உன் பொண்ணுக்கு கேட்டு வரவே இல்லையே. நான் என்ன வேலை பாக்குறேன்னு தான் கேட்கலான்னு வந்தேன். அதையே சொல்லவே இல்ல. யோ போயா. யோ A few moments later. முதல்ல இவனுக்கு போன் அடிச்சு சொல்லிடும். என்ன பேச்சு பேசுறான்? அடே சொல்லுப்பா. அடே இனிமே அந்த பொண்ணு நமக்கு வேணடா. அவன் அப்பா என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா நம்ம பிசினஸ் பத்தி? அப்பா அந்த பொண்ணு நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டேனே. இது